இந்திய முனிவர்கள் சமாதி கொண்டு செய்ததை போல் வெளிநாட்டார் இத்தகைய ஆராய்ச்சி செய்ய முடியாது. இந்த பிரயோகத்தை யாராவது காலை மற்றும் மாலையில் தொடர்ந்து செய்தால் 40 நாட்களில் எங்கோ சென்று விடலாம். திரிபந்த் பிராணாயாமம், இதை சக்கரா பிராணாயணம் என்றும் சொல்லலாம். கடவுளின் நிலை இருந்தால் சாதாரண பிராணாயாமத்தை விட திரிபந்த் பிராணாயாமா 100 மடங்கு பலன் தரும். நோய், துக்கம், பாவம், தாகம் ஆகியவற்றை போக்கி கடவுளின் சக்தியை அடைய உங்களுக்குள் நிரப்பக்கூடிய பிரயோகம். ஒவ்வொரு பந்திலும் ஆயிரக்கணக்கான நாடிகள் இணைக்கப்பட்டுள்ளன. உடல் முழுவதும் சுத்திகரிக்கப்படும். அந்த நேரத்தில் தியானம் செய்தால் 100 மடங்கு பலன் தரும். நம்மிடம் 72,72,10,201 நாடிகள் உள்ளன. नारायण हरि नारायण बोलो ना, नारायण हरि नारायण हरि. இப்போது நீங்கள் சந்தியாவந்தனம் செய்யுங்கள். மாலை 12 மணிக்கு முன் சந்தியா காலம். காலை முதல் மாலை வரை சூரியன் மறையும் போது சந்தாய சமயம். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? நம் உடம்பில் 72,72,10,201 நாடிகள் உள்ளன. எனவே அதில் 22 முக்கிய நாடிகள் உள்ளன. தலையின் வலது புறத்தில் 10, இடது புறத்தில் 10, மொத்தம் 20. பிறகு 21ஆம் நாடி உள்வாயின் மேல் பகுதி. சந்தியா காலத்தில் தாழுவாயில் நாக்கை வைத்து தியானம் செய்யப்படுகிறது. அந்த நரம்புகள் உணர்திறன் மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கும். 22ஆம் நாடி பிரம்ம நாடி. சந்தியா காலத்தில் கடவுளை நினைத்து பின்னர் பிராணாயாமம் செய்யும் போது அனைத்து நாடிகளுள் ராணி நாடிகள் உள்ளன. 72,72,10,201 என்ன ஞானம். வெளிநாட்டார் இத்தகைய ஆராய்ச்சி செய்ய முடியாது. இந்திய முனிவர்கள் செய்தது போல் தன் உடலை சமாதியில் வைப்பதன் மூலம் ஒரு துளி இரத்தம் மைக்ரோஸ்கோப்பில் ஒரு சொட்டு இரத்தம் பெரிதாகவும் அகலமாகவும் தோன்றுகிறது. பாக்டீரியா தெரியும். அத்தகைய மைக்ரோஸ்கோப் கூட இங்கு வேலை செய்யாத போது தியான சமாதியை அடைந்த பிறகு ஒரு உடம்பில் 72 கோடி நாடிகள் உள்ளது என்று எண்ணி பார்ப்பர். அப்போது அறிவியலின் கருவிகள் இல்லை. 72,72,10,000 என்பது குறித்து எழுதப்படவில்லை. எதுவும் எழுதப்படவில்லை. 10,001 அந்த ஒன்றையும் விடவில்லை. திவ்ய யோகத்தின் ஆன்மீக ஞானம் எத்தகையது. மேலும் அதிலும் 22 நாடிகள் இப்படி, 14 நாடிகள் இப்படி, மேலும் அந்த 14 நாடிகள் 22 நாடிகளின் ஒரு குழு முதன்மையானது. மேலும் 14 நாடிகளில் ஒன்று சுகமான நாடி. வலது புறத்திலிருந்து மூச்சை உள்ளிழுத்து இடது புறத்திலிருந்து மூச்சை வெளியே விடவும் நடுநாடி திறக்கும். மூச்சு இருபுறமும் வரும்போது தியானம் செய்தால் 100 மடங்கு பலன் உனக்கு கிடைக்கும். எனவே சந்தியா சமயத்தில் சுஷும்னா துவாரம் திறந்தே இருக்கும். சுஷ்மா நாடி எளிதில் செயல்படும். காலை சூரிய உதயம் மற்றும் மதியம் 12 மணி. ராவரும் 12 மணிக்கு பிராணாயாம தியானம் செய்தார். மேலும் மாலையில் சூரியன் அஸ்தமிக்கும் முன் நேரம் சுஷ்மமா துவாரம் திறந்து இரு கையிலே நீங்கள் திரிபந்து செய்யுங்கள். விவாரங்கள் ஒருவரை கீழ் வீழ்த்தும். மூல்பந்தம் செய்தால் ஆஹா இச்சைகளில் கண்ட்ரோல் இருக்கும். உடியன் பந்த் செய்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பிறகு ஜலந்தர் பந்த் செய்தால் இதயமும் மனமும் பலப்படும். இப்போது பிராணாயாமம் செய்து திரிபந்தம் செய்த பிறகு ஒவ்வொரு முறையும் ஆயிரக்கணக்கான நாடிகள் இணைக்கப்பட்டுள்ளன. எனவே முழு உடலும் சுத்திகரிக்கப்படும். தீட்சை கொடுக்கும் போது பிராணாயாமம் செய்தோம். மூல்பந்த் பல ஜென்மத்தின் தவறான வழிநடத்தும் காமம். மூல்பந்த் செய்த பின் குரு மந்திரத்தை ஜபித்தால் பிராணாயாமம் செய்தால் பல ஜென்மத்தின் காம வாசகங்கள் இந்த ஜென்மத்தில் அழிந்துவிடும். இச்சைகள் வாழ்க்கையை தவறாக வழிநடத்துகிறது. உடியான் பந்தை நீங்கள் செய்தால் 7 கேந்திரங்களின் அரசன் மணிப்பூர் கேந்திரம் பலம் பெறும்.
அதே போல அரசன் பலமாக இருந்தால் பிரஜையும் மகிழ்ச்சியாக இருப்பார். நீண்ட மூச்சு எடுத்து ஆராதிகளை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் என்னுடையவர் ஆவார். ईश्वर सुख रूप, ज्ञान रूप, चेतन रूप मेरे अंतरात्मा है. தொண்டையில் ஓம் என்ற சத்தம். திரும்பவும் மூச்சை எடுத்து இன்னொரு முறை செய்யுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சை எடு எடு எடு. வயிற்றை உள்ளே தள்ளி உங்கள் தொப்பலிலிருந்து கீழ்ப்பாகத்தை சுருக்குங்கள். உலகம் ஒரு கனவு. அவரை அறிந்த சர்வ வல்லமை உள்ள தேவர் என்னுடையவர். ओम प्रभु जी, ओम प्यारे जी, ओम आनंद दाता, ओम माधुर्य दाता, ओम मन में चिंतन करो. எத்தனை நேரம் அடக்க முடியுமோ அடக்கு. 1 நிமிடம் ஆகியது. மெதுவாக மெதுவாக மூச்சை விடவும். இப்போது மூச்சை வெளியே எறியுங்கள். உள்ளே இல்லை, வெளியே இடுங்கள். வயிற்றுக்குள் மூலபந்தம், உடியான பந்த், ஜாலாந்தர பந்த், தாபகாட்டை மார்பை நோக்கி ஜலாந்தர் பந்த். 25 செகண்ட் ஆகிவிட்டது. தைரியமாக அடக்கிவை. 30 ஆனது. பாவங்கள் மற்றும் நோய்களின் துகள்கள் தூளாகிவிட்டது. இப்போது 40 செகண்ட் ஆகிவிட்டது. மூச்சை விடு. இப்போது ஆழ்ந்த மூச்சை எடுங்கள். எடு எடு எடு. மீண்டும் நிரப்பு. யோனிகளை சுருக்கு. மலம் கழிக்கும் இடத்தை சுருக்கவும். அதை செய்வதற்கு மூலபந்தம் என்று பெயர். வயிற்றினுள்ளே ஊழியான் பந்த். தாவக்கட்டையை மார்பை நோக்கி வைத்து ஜலாந்தராகும். திரிபந்த் செய்து ओम शांति, ओम आनंद, ओम परमात्मने नमः. ஏ ஞானதாதா, வைக்ராயதாதா, செல்வம் அளிப்பவர், முக்திதாதா, உன்னிடம் அடைக்கலம் புகுகிறோம். நீங்கள் எல்லாம் வல்லவர், சர்வ வல்லமை படைத்தவர், அனைவரின் அந்தராத்மாவனவர். இப்போது இது இப்படி என்னை கேட்பவர் நீங்கள் மட்டுமே. ஒன்றும் பேசாமல் கூட கேட்கிறீர்கள். உங்களின் மூச்சை 1 நிமிடம் அடக்கிவை. துணிச்சலாக 1 நிமிடம் மூச்சை அடக்குங்கள். விவேகம் கொடுங்கள் பிரபு, வைராக்கியம் கொடுங்கள் பிரபு, செல்வத்தை கொடுங்கள், மோக்ஷத்தின் தீவிரத்தை கொடுங்கள். तुम्हारी मुलाकात दे दो प्रभु जी, प्यारे जी, मेरे जी. 1 நிமிடம் முடிந்தது. மூச்சை வெளியேற்றவும். மீண்டும் மூச்சை வெளியிடவும். மூச்சு வெளியேறுவதை கவனியுங்கள். திரிபந்த் செய்யவும். மலம் கழிக்கும் இடத்தை சுருக்கி அதை மூல்பந்த் என்பார்.
வயிற்றை உள்ளே அழுத்தி ஓடியான் பந்த். தாவக்கட்டையை மார்பை நோக்கி வைத்து தாடியை ஜலந்தர் பந்த் என்பார். திரிபந்த் செய்து மூச்சை வெளியில் வைத்திருக்க வேண்டும். விவேகம் கொடுப்பவரே, வைராக்கியம் அளிப்பவரே, செல்வத்தை கொடுப்பவனே, நான் உன்னுடையவன், கருணையானவன். உங்கள் ஆசைகளும் பாவங்களும் தீர்ந்துவிடும். நோயின் துகள்களை வெளியே இழுத்து ஸ்வாகா ஆகிவிடும். 40 வினாடிகள் மூச்சு இடுங்கள். மறுபடியும் மூச்சை நிரப்பவும். அதை நிறுத்தி திரிபந்த் செய். விடு விடு, மூச்சை விடு. மறுபடியும் அதை நிறுத்தி திரிபந்த் செய். விவேகத்தை கொடுப்பவனே, வைராக்கியத்தை கொடுப்பவனே, எல்லா செல்வங்களையும் தருபவனே, முக்தியின் திருவுருவமாக விளங்கும் நீ எங்களின் முக்திக்கான விருப்பத்தை அதிகரித்து அதை நிறைவேற்றும் வல்லமை உடையவன். 84 லட்சம் உயிரினங்களை வழி தவறாமல் காப்பாற்றும் திறன் கொண்டவர் நீங்கள் மட்டுமே. கீழ்த்தரமான ஆசைகளிலிருந்து பாதுகாக்க உன்னால் முடியும். நல்ல விவேகத்தையும் அக்கறையும் கொடுப்பதில் நீங்கள் வல்லவர். हे आनंददाता, ज्ञानदाता, मुक्तिदाता. 1 நிமிடம் 10 வினாடிகள் கடந்தன. பொறுங்கள். இப்போது மூச்சை வெளியிடவும். இதுவே இப்போது உயர்ந்த தேவை. விவேகம், பற்றின்மை, செல்வம், முக்திக்கான ஆசை ஆகியவை இங்கு கிடைத்தால் நீங்கள் கடவுளுக்கு பின் போக வேண்டாம். கடவுள் உங்கள் ஆத்மாவாக தோன்றுவார். துன்பம் உன்னை அடக்க முடியாது. மகிழ்ச்சி உன்னை மயக்க முடியாது. ஆனந்தம் உன்னை பிரிந்து இருக்க முடியாது. கடவுள் உன்னை விட்டு விலக முடியாது. மூச்சை வெளியேற்றிவிட்டு மீண்டும் மூச்சை வெளிவிட்டு பிறகு திரிபந்த் செய்யுங்கள். மூல் பந்த், உடியான் பந்த், ஜாலந்தர் பந்த். திரிபந்த் பிராணாயாமம், சக்கரா பிராணாயாமம் என்றும் சொல்வார் கடவுளின் நினைவு இருந்தால். திரிபந்த் பிராணாயாமம் சாதாரண பிராணாயாமத்தை விட 100 மடங்கு நன்மை தரும். விரைவான நல்ல பலன்களை அளிக்கிறது. நோய்கள், துக்கங்கள், பாவங்கள் மற்றும் தபங்களை அளித்து கடவுளின் சாமர்த்தியத்தை உங்களுக்குள் நிரப்புங்கள். இந்த பிரயோகத்தை யாராவது தினமும் காலையிலும் மாலையிலும் செய்து வந்தால் அவர் 40 நாட்களில் எங்கோ சென்று விடுவார். பிரச்சனைகளை எதிர்க்கும் அந்த ஆற்றல் அவன் உள்ளத்தில் தோன்றத் தொடங்கும். நோயாளியாக மாற்றுவதன் மூலம் நோய்களை விரட்டுங்கள். நோயற்ற உடல், நோயற்ற மனம். தூபத்தை அணைக்கவும். அதிகமாகிவிட்டது. உங்களால் முடிந்தவரை வெளியே நிறுத்திவை. அதை விடுங்கள். பிறகு இப்படி 3 முறை உள்ளே, 3 முறை வெளியே நிறுத்துங்கள். பிராணாயாமம் புரிந்ததா? செய்து கொண்டே இரு.